அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் பனானா பிரெட் எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷீட் டின்னில் பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாக்லேட் பனானா செய்கிறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மைதா வந்து 1/2 கப்பு எடுத்துருக்கேன். இதோட வெயிட் வந்து 150 கிராம் இருக்குது. உப்பு பவுடர் அளவு வந்து 20 கிராம் எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ட்ரை இன்க்ரீடியன்ஸு அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஓடிஜியை பற்றி பார்க்கலாம். ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸுக்கு 15 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட்டு போடுங்க. 2 பெரிய சைஸு பனானாவை நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா பழுத்த வாழைப்பழத்தை யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பொட்டோட்டோ மேசரை யூஸ் பண்ணி நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் இதே போல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குறது போல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 மீடியம் சைஸு முட்டை எடுத்துருக்கேன். 1 டிஎஸ்பி வெண்ணிலா எசன்ஸ், ப்ரௌன் சுகர் 1/2 கப் 100 கிராம் எடுத்துங்க. ஒயிட் சுகர் 1/2 கப்பு 100 கிராம் எடுத்துங்க. வாசனை இல்லாத குக்கிங் ஆயில் 50 கிராம் எடுத்துங்க. புளிப்பு இல்லாத தயிர் 70 கிராம் எடுத்துங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கரையும் வரையும் மிக்ஸ் பண்ணிக்கவும். ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் எல்லாமே நல்லா கரைச்சிக்குவோம். நெக்ஸ்ட்டு நாம் சேர்க்க போகிறது ட்ரை இன்க்ரீடியன்ட். எல்லா ஃப்ளோரையும் ஒரே சமயத்தில் சேர்த்துங்க. எல்லாமே நல்லா கரையும்படி மிக்ஸ் பண்ணிக்கவும். புளிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி கொள்ளவும். நெக்ஸ்ட்டு நாம் சேர்க்குறது செமி ஸ்வீட் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. ஃப்ளோரு டார்க் சாக்லேட்டு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணுற வரையும் நல்லா கலக்கி கொள்ளவும். இது எல்லாமே நல்லா கலக்கினதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே ஆன் பண்ண ஓடிஜி ப்ரீஹீட் டைம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாம் ரெடி பண்ண பேட்டரை டின்னில் ஊற்றிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. லைட்டாக டப் பண்ணுங்க. ஏர் பபுள்ஸ் எது இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சாக்கோ சிப்ஸு சேர்த்துங்க. 175 டிகிரியில் 60 மினிட்ஸுக்கு பேக் பண்ணுங்க. மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம சாக்லேட் பனானா பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கம்ப்ளீட் கூல் டவுன் ஆனதும் கட் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், டார்க் சாக்லேட்லாம் மெல்ட்டாகவே எவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க. அருமையான பனானா சாக்லேட் பிரெட் எப்படி செய்கிறது பார்த்தீங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸு வச்சு சாக்லேட் பனானா பிரெட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.